சென்னை வடபழனி முருகன் கோயிலில் தினமலர் நாளிதழ் மற்றும் வேலம்மாள் கல்வி நிறுவனம் சார்பில் அரிச்சுவடி ஆரம்பம் எனும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினராக ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டி பங்கேற்றார். தினமலர் சார்பாக இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சி பல வருடங்களாக நீங்கள் நடத்தின்னு வராங்க. இன்றைக்கி குறிப்பாக விஜயதசமி நாள். வித்யாரம்பம்ங்கிறது ஒரு குழந்தையோட கல்வி பாதையில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இதை விசேஷமாக நம்ம வடபழனி முருகன் சந்நிதியில் இதை நடத்துறது ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது, திருப்தியாகவும் இருக்குது. சென்னை ஐஐடியோட இயக்குனராக எனக்கு என்ன வேண்டுதல்னா, இங்கே அக்ஷராபியாசம் பண்ணுற பல குழந்தைகள், எல்லா குழந்தைகளுமே நன்றாக படித்து பெரிய பெரிய பதவிகள் வந்து இந்த நாட்டுக்கு நிறையா சேவை செய்யணும். இதில் குழந்தைகள் வந்து ஐஐடியில் வந்து இன்னொரு 14-15 வருஷத்தில் அவங்க வந்து ஐஐடியில் வந்து ஜாயின் பண்ணால் அதுவே எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி விஜயதசமி எல்லோரும் நம்ம ரொம்ப கொண்டாடுற ஒரு வருஷம். ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு வந்து முதல் நாள் இன்றைக்கி ஆத்திச்சுவடி நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து நமக்கு எப்போவுமே ஒரு உற்சாகம், கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், இது எல்லாத்தையும் கொடுக்கறது. இந்த நாளில் இந்த வடபழனி முருகன் கோவிலில் குழந்தைகளுக்கு அந்த முதல்ல எழுத வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. இந்த குழந்தைகள் எல்லாரும் ஃப்யூச்சரில் நல்லா படித்து அவங்க துறைகளை நல்லபடியாக வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. இதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு விஜயதசமி நாள். இந்த நாளினுடைய சிறப்பை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்கே 1 hour வேணும். வட இந்தியாவில் வந்து ராமனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட நாள் தான் விஜயதசமி என்கின்ற நாள். அதுக்கு பிறகு அவர் அங்கிருந்து கிளம்பி அயோத்திக்கு வந்த நாள் தான் தீபாவளி நாள்னு சொல்லுவாங்க. நம்முடைய தென்னாட்டை பொறுத்தவரையில் இது கலைகளினுடைய நாள், கல்வியினுடைய நாள். விஜயதசமி அன்றைக்கு எதை தொடங்கினாலும் அது மிகப்பெரிய அளவில், மகத்தான அளவில் செழித்து சிறப்பாக வளரும் அப்படின்றது தான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய தொன்மம். இன்றைக்கு இந்த புகழ்பெற்ற வடபழனி முருகன் ஆலயத்தில் தினமலர் ரொம்ப அழகான ரம்யமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. என்ன நிகழ்ச்சினாக்க, இன்றைக்கு கல்வி கற்க ஆரம்பிக்கிற குழந்தைகளுக்கு, அந்த சின்ன சின்ன மழலைகளுக்கு இந்த கோவில் வளாகத்திலே இந்த நெல்லில் வச்சு ஆனை அவங்க கையை பிடிச்சி எழுதுவதற்கு எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், என்ன மாதிரியான பேச்சாளர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தையை எழுத வச்சாங்க.
இந்த வழக்கு வந்து கேரளாவில் இருந்தது. எழுத்தாளர்களினுடைய கையை பிடித்து குழந்தையை எழுத வச்சா அவங்களுடைய கல்வி தொடக்க நாளில் அது பெரு வெற்றி பெறும்னு அந்த தினமலர் வந்து இங்கேயும் அந்த பழக்கத்தை கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி ஆரம்பத்தை கோவில் வளாகத்திலே வைத்து செய்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த மழலைகளினுடைய கையை பிடிச்சி எழுதுகிற போது நாம் இன்னும் கற்றுக்க எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. விஜயதசமி ஒரு நல்ல தொடக்கம். அதை அழகான முறையில் குழந்தைகளுக்காக கல்வி தொடக்க நாளாக நடத்துகின்ற தினமலருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப விஜயதசமி வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டே. இன்றைக்கி வந்து எல்லாம் வல்ல வடபழனி முருகர் ஆண்டவர் அருளால் இன்றைக்கி வந்து நிறையா பேர் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி வித்யாரம்பம் முதல்ல வந்து ஒரு எழுத்து எழுதுறது எனக்கு கிடைச்ச ஒரு பெருமை. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சாமியை வேண்டி அவங்க நல்லா படித்து நல்லா வரணும்னு வேண்டி சாமியை வாழ்த்தி பண்ணிக்கிறேன். இந்த தினமலர் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணுறது வந்து நிறையா பேருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு உற்சாகமும் ஒரு இதுவும் கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம், இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். வடபழனி கோயிலில் இன்றைக்கி தினமலர் சார்பாக ஆனா அவண்ணா அரிச்சுவடி ஆரம்பம் அந்த ப்ரோக்ராமில் இன்றைக்கி எழுதினாங்க. எல்லாம் சூப்பர் அரேஞ்ச்மெண்ட்டு, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். பெஸ்ட் விஷஸ். இன்று விஜயதசமியை முன்னிட்டு வடபழனி முருகன் கோயிலில் ஹெச்ஆர்என்சி கோயில் நிர்வாகம் சார்பாக மற்றும் தினமலர் இணைந்து வித்யாரம்பம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நிறைய பேர் வந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்ற முதல் எழுத்தை வந்து எழுதியிருக்காங்க. கோயில் நிர்வாகமும் தினமலரும் சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. கூட்ட நெரிசல் எதுவும் இல்லாமல் பக்தர்கள் கடவுள் தரிசனம் செய்வதற்கும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையான நிகழ்வு. இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள், நிறைஞ்ச நாள் விஜயதசமி. இன்றைக்கி ஆரம்பிக்கிற எந்த ஒரு செயலுமே வெற்றியை தரும். அதுவும் ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு குழந்தையினுடைய ஒரு படிப்பு துவக்கம், எழுத்தறிவுங்கிறது, எழுத்தறிவிட்டல்ங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அந்த நிகழ்வை இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்ம தொற்று நம்ம சங்க காலத்துலேருந்து வழியாக பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்படி ஒரு நிகழ்வை வந்து இன்றைக்கி வடபழனி ஆண்டவர் கோவிலில் வந்து தினமலர் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமான அருமையான நிகழ்வு. இங்கே வந்திருக்கிற அத்தனை குழந்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா படித்து மேலும் நல்லபடியாக வரணும்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். என் பேரன் இந்த வடபழனி இதில் ஆவண்ணா அரிச்சுவடி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேரன் நல்லா படித்து இந்திய நாட்டின் ஜனாதிபதி ஆகணும்னு வாழ்த்துக்கள். வடபழனியை தொடர்ந்து சென்னை தையூரில் இயங்கி வரும் வேலம்மாள் நியூ ஜென் பள்ளியில் தினமலர் அரிச்சுவடி ஆரம்பம் விமர்சையாக நடந்தது. தினமலர் அண்ட் வேலம்மாள் நியூ ஜென் ஸ்கூல் இணைந்து நடத்துகிற இந்த அரிச்சுவடி ஆரம்பம் நிகழ்ச்சியில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ஒரு ட்ரெடிஷனாக பல வருடங்களாக நம்ம கல்ச்சரில் இருக்கிற, கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை இவ்வளோ அழகாக, அதுவும் குழந்தைங்களுடைய ஆரம்பத்தை, அவங்களுடைய வித்யாரம்பத்தை விஜயதசமி அதுவுமா ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேடையில் இருந்த ஒவ்வொரு நிமிடமும், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு நிமிடமும் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. பல குழந்தைகள், பல பெற்றோர்களையும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிகழ்ச்சியில் ஹைலைட்டாக எல்லா கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் குழந்தைங்களுடைய நடனம், அப்புறம் ரொம்ப 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 கம்ப்ளீட்டாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும், தினமலராக இருக்கட்டும் நடத்தணும், அதில் நாங்களாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு. ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த விஜயதசமி நன்னாளில் ஏராளமான குழந்தைகளுக்கு அகரத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினமலரும் வேலம்மாள் கல்வி நிறுவனமும் இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளன. தினமலர் இன்றைய நாளிதழ்களில் மிக துணிச்சலான ஒரு பத்திரிகை என்று சொல்ல வேண்டும். தைரியமாக பல அரசியல் கருத்துக்களை முன்வைத்து நாட்டு மக்களை வழிநடத்துகிற ஒரு பத்திரிகை. வேலம்மாள் கல்வி நிறுவனம் மிக பிரம்மாண்டமான ஒரு கல்வி நிறுவனம். இவை இரண்டும் இணைந்து இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் மேடைகளில் பேசுகிறோம், சொற்பொழிவாற்றுகிறோம் என்றாலும் கூட
எண்ணற்ற குழந்தைகளை மடியில் வைத்துக்கொண்டு அந்த பிஞ்சு விரல்களை பிடித்து நெல்லில் ஆனா எழுத கற்றுக் கொடுக்கிற இந்த அனுபவம் என்பது மிகுந்த மதிப்புக்குரியது, பரவசம் தருவது. இந்த அனுபவத்தை சாத்தியமாக்கிய தினமலருக்கும் வேலம்மாள் கல்வி நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குழந்தைகளுக்கு ஆனா எழுத கற்பிக்கிற போது ஒரு விஷயத்தை நான் கண்டு வியந்தேன். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக ஆனா எழுதுகிறது. சில குழந்தைகள் அழுகின்றன, சில குழந்தைகள் சிரிக்கின்றன, சில குழந்தைகள் குறும்பாக புன்முறுவல் பூக்கின்றன. ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனி. அதனால் பெற்றோர் தங்களுடைய கனவை குழந்தைகளிடம் திணித்து அந்த குழந்தைகளை இன்ஜினியராக வேண்டும், விஞ்ஞானியாக வேண்டும், ஆடிட்டராக வேண்டும் என்றெல்லாம் கருதாமல் அந்த குழந்தைகள் எந்த மனப்பான்மையில் உருவாகிறதோ அந்த வகையில் அவர்களை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு தென்னம்பிள்ளையை நட்டு வைத்து தேவையான உரம் போட்டு நாள்தோறும் அதனிடம் அவசியம் நீ வளர்ந்து முருங்கைக்காய் காய்க்க வேண்டும் என்று எவ்வளவு கெஞ்சினாலும் முருங்கைக்காய் காய்க்காது. ஏனென்றால் தென்னை மரம் அது தேங்காய் தான் காய்க்கும். அதுபோல் ஒவ்வொரு குழந்தையும் என்ன ஆக வேண்டும் என்கிற அதற்கான ஆற்றல் இயற்கையிலேயே அதில் பதிந்திருக்கிறது. குயில் பாடும், ஆடாது. மயில் ஆடும், பாடாது. பாடினால் கேட்க சகிக்காது. எனவே குழந்தைகளை அதன் போக்கில் வளரவிட்டு அவர்களுக்கு இயல்பாக உள்ள ஆற்றல்களை மதித்து அவர்களை மிகப்பெரிய மனிதர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு என் வேண்டுகோளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா குழந்தைகளும் எதிர்காலத்தில் சிறந்த அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானிகளாக, மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களாக, மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக, பேச்சாளர்களாக அவர்கள் விரும்பிய துறையில் முன்னேற இறையருள் துணை நிற்கட்டும். வேலம்மாள் நியூ ஜென் கிட்ஸ் பள்ளியும் தினமலர் நாளிதழும் இணைந்து நடத்துகிற இந்த ஆனா ஆவண்ணா அரிச்சுவடி ஆரம்பம் என்கிற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வருங்கால சமுதாயத்தை கட்டமைக்க இருக்கிற இளம் சிறார்களுக்கு முதல் எழுத்தை எழுத்துவிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் பெரிதும் மகிழ்கிறேன். கல்வியினுடைய அவசியத்தை உணர்த்துகிற ஒரு அற்புதமான விழாவாக இந்த விழா இருந்தது. இன்னைக்கு வேலம்மாள் பள்ளியை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழகம் முழுக்க கோலோச்சுகிற ஒரு மாபெரும் கல்வி நிறுவனமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. வேலம்மாள் பள்ளியில் படிப்பது ஒரு மிகப்பெரிய கௌரவம் என்கிற வகையிலே, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் உயரத்திற்கு செல்வதற்கான ஒரு அற்புதமான பள்ளி என்கிற வகையிலே வேலம்மாளுக்கு ஒரு பெரும் பெருமை உண்டு. அந்த பள்ளி நடத்துகிற இந்த விழாவிலே அதே போல தினமலர், நான் முதலாக என்னுடைய கவிதை தொடராகிய பெண் புராணத்தை எழுதிய நாளிதழ் தினமலர், அந்த இதழும் சேர்ந்து நடத்துகிற இந்த பெருவிழாவிலே கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அந்த முதல் எழுத்தை, குழந்தைகளுக்கு அந்த முதல் எழுத்தை எழுத வைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். கல்விதான் எல்லாம். இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்றால் கல்வி அத்தியாவசியமானது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். கல்வியால் உயர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் இப்படி கல்வி புகட்டுவதிலே பெருமை பெற்றிருக்கிற ஒரு பள்ளியாலும் கல்வியால் பெருமை அடைய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற தினமலர் நாளிதழாலும் நடத்தப்படுகிற இந்த நிகழ்வு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த மாணவ செல்வங்கள் செல்கிற திசையோறும் சிகரங்கள் தொட அவர்களை நான் இந்த இனிய தருணத்திலே வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பின்னணி பாடல் தேவனை காம்புறேன். இன்னைக்கு வந்து ஐ கம் ஃபார் தினமலர்ஸ் வித்யாபாரம் இவெண்ட் அலாங் வித் வேலம்மாள் நியூ ஜென் இன் கேலமகம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நானும் வந்து ஒரு வேலம்மாள் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் தான். அண்ட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த குழந்தைங்களோட முதல் எழுத்தோட நாளில் வந்து நானும் கலந்துருக்கிறேன் இந்த சிறப்பான நாளில். அண்ட் ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ விஷ் ஆல் த கிட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் ஆல் த வெரி பெஸ்ட் ஆன் திஸ் விஜயதசமி அண்ட் த ஃபியூச்சர். மே காட் பிளஸ் ஆல் ஆஃப் தம். நன்றிங்க. வணக்கம் எல்லாருக்கும். விதையின்றி மரம் இல்லை, தண்ணீர் இன்றி உயிர் இல்லை. அது போன்ற எதற்குமே நம்மளுக்கு ஒரு ஆரம்பம் வேணும். இப்போ காவிரி அப்படின்ற ஒரு ஆறு நம்மளுக்கு இருக்குன்னா தலைக்காவிரின்னு ஒன்று தொடக்கம் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் முக்கியமாக அடிப்படையில் தேவை. இந்த நவராத்திரியினுடைய முடிவில் வரும் விஜயதசமி அப்படின்ற இந்த நன்னாளில் ஒரு புதிய ஆரம்பம், அதுவும் வித்யா ஆரம்பம், வித்யா கல்விக்கான ஆரம்பமாக நம்ம எடுத்துட்டோம்னா பல வெற்றி படிகளை நோக்கி பயணிக்க முடியும். ஏன்னா நம்ம மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அறிவு நன்னா பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்குது. நம்ம அதனால சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வித்யாரம்பமாக அரிச்சுவடி ஆரம்பம்ன்ற நிகழ்ச்சியை வந்து தினமலர் பட்டம் இது 4வது வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு நான் இந்த வருடமும் நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குழந்தைகள்லாம் வந்து வித்யாரம்பம் செய்து வைப்பதற்கு. இந்த வித்யாரம்பம் வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னா, கல்வின்றது நம்மளுக்கு அடிப்படையிலேயே ரொம்ப முக்கியமானது.
ஏன்னா நம்ம ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு சொன்ன மாதிரி நம்ம அது ரொம்ப முக்கியமான இந்த நன்னாளில் நம்ம தொடங்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஆனா ஆவண்ணா, அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஔவையாரும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். அந்த மாதிரி இந்த ஆனா ஆவண்ணான்றது எவ்வளோ முக்கியம்னா நம்ம அந்த ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைங்களுக்கு. பல குழந்தைகள் அதை அதுங்களுக்கு தெரியாத வயசு, ஆனால் அந்த ஆனா ஆவண்ணா ஆரம்பிக்கும் போது பெற்றோர்களுக்கு புரியும் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வுன்ட்டு. இந்த தினமலர் 4வது வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. தினமலர் நாளிதழ் ஒன்று தான் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த பட்டம் இதில் மாற்றி யோசின்னு ஒரு கணக்கு இதை எழுதி கொண்டு இருக்கேன். ரொம்ப நல்லா அருமையாக குழந்தைங்களாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கிற பிஞ்சு குழந்தைங்களும் இதே மாதிரி கற்று அவர்கள் ஆங்கிலம், தமிழ், அது தவிர அறிவியல், விஞ்ஞானம், கணக்கு எல்லாத்துலேயுமே மேன்மேலும் வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த வேலம்மாள் நியூஜென் பள்ளி இங்கே கேளம்பாக்கத்தில் நடந்து போயிட்டு கொண்டு இருக்கிறது. இது நான் இருக்கிற இடத்துல ரொம்ப அருமையாக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா வித்யாரம்ப இந்த நன்னாளில் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டி பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நான் குழந்தை நல மருத்துவர் விஜயகுமார், பிரசாந்த் வேளச்சேரி மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். இன்று ஆனா ஆவண்ணா ஆரம்பம் தினமலர் அதனது 75வது பவளமல ஆண்டை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடையும் இந்த நேரத்தில் ஆனா ஆவண்ணா ஆரம்பம் என்ற அரிச்சுவடி, அதாவது ஆனா எழுதுவது நம்ம பழைய கால குருகுலத்தில் நடப்பது. ஆனா ஆவண்ணா ஆரம்பம் இது தினமலர் நடத்தும் ஒரு இனிய நிகழ்ச்சி. இதில் சிறிய குழந்தைகள் பள்ளி நுழையும் புதிய குழந்தைகளை ஆனா எழுத வைத்து மற்ற பிரபலங்களுடன் இணைந்து அந்த தினமலர் இதை செய்வது ரொம்ப பாராட்டுக்குரியது. என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமலர் நாளிதழும் இந்த வேலம்மாள் நியூஜென் பள்ளியும் இணைந்து நடத்திய இந்த ஒரு விஜயதசமி நிகழ்ச்சி ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது. மனதிற்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே நிறையா பேர் கெஸ்ட்டு நிறையா வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா இங்கே நாங்கள் நெல்லில் பேர் எழுத சொன்னோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது, நல்லா இருக்குது. வேலம்மா ஸ்கூலில் இது மாதிரி நிகழ்ச்சி பண்ணது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஆயுத பூஜை முன்னிட்டு என் பையனுக்கு வேலம்மாள் வித்யா ஸ்கூல் வந்திருந்தோம். தினமலர் வேலம்மாள் வித்யா ஸ்கூலும் சேர்ந்து நடத்த இந்த பங்கேற்ற என் பையன் முதல் எழுத்து எழுதுனா, தமிழின் முதல் எழுத்து எழுதுனாப்புல, கவிஞர் விவேகன் மடியில் உட்காந்து அந்த எழுதுனாப்புல. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினமலருக்கும் வேலம்மாள் வித்யா ஸ்கூலுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, கல்விக்கும் சிறந்த நாள் ஆயுத பூஜை தான். ஸோ நான் இன்றைக்கி விஜயதசமி கலைமகள் சரஸ்வதினு இன்றைக்கி நான் அட்மிஷன் போட வந்திருக்கிறேன். இன்றைக்கி அட்மிஷன் போடுறோம் வேலம்மாள். அடுத்து சூரப்பேட் வேலம்மாள் வித்யாஸ்ரம் பள்ளியிலும் தினமலர் அரிச்சுவடி ஆரம்பம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் குழந்தையின் கைவிரல் பிடித்து நெல்மணியில் ஆ எழுத வைத்து அரிச்சுவடியை தொடங்கி வைத்தனர். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், விஜயதசமி, அதாவது 10ஆம் நாள், வெற்றியை தரக்கூடிய நாள். வளர்பிறையில் 10ஆம் நாளாகிய இன்று சரஸ்வதி பூஜை முடிந்து விஜயதசமி அன்றைக்கு நாம் குழந்தைகளை கல்விக்கு அறிமுகப்படுத்துகிற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் சூரப்பேட்டை வேலம்மாள் கல்வி குழுமங்களுடைய இந்த நல்ல வளாகத்தில் தினமலர் நாளிதழ் இணைந்து நடத்துகின்ற குழந்தைகளுக்கான அந்த அரிச்சுவடி தினத்திலே இன்றைக்கு அவர்களெல்லாம் அழைத்து வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் இந்த ஏற்பாட்டை பழைய பண்பாடு மறந்து விடாமல் இருப்பதற்காக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய வேலம்மாள் கல்வி குழுமங்களுக்கு வாழ்த்து சொல்லி, தமிழகத்தினுடைய பெருமைகளில் ஒன்றாக இருக்கின்ற தினமலர் நாளிதழுக்கு என்னுடைய வாழ்த்தையும் கூறி, நம்முடைய மொழி, நாடு, இறைபக்தி, உறவு என்ற அத்தனையையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற போது அவர்கள் முதலில் கற்றுக்கொள்ளுகிற எழுத்து அகரம். அகரம் தமிழுக்கு சிகரம் என்பார்கள். அதுபோல் அவர்கள் இன்றைக்கு அகரத்தை கற்றுக்கொண்டார்கள். நானே பல குழந்தைகளுக்கு பேர் கேட்டு அவங்களுக்கு அந்த தானியத்தில் அகரம் போட்டு காமிச்சேன். இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் நம்முடைய தேசத்திற்கும் உலகத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும், பல அரிய கண்டுபிடிப்புகளை தர வேண்டும். நோபல் பரிசு இந்தியாவிலே பெற்று வெகு நாளாகிவிட்டது. எனவே நோபல் பரிசையும் பெறுகின்ற அந்த வாய்ப்பினை இவர்கள் பெற வேண்டும்
இன்று கல்வியில் அடியெடுத்து வைக்கின்ற இவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். இதனை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கின்ற தினமலர் நாளிதழுக்கும் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இந்த நல்ல நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். விஜயதசமி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கடந்த 9 நாட்களாக தடபுடலா நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் அதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு விஜயதசமி, அதாவது வித்யாரம்பம். இந்த நாளில் எந்த ஒரு தொடக்கமுமே ரொம்ப சிறப்பான தொடக்கமாக அமையும் அப்படின்னு நாம் எல்லாருமே நம்புகிறோம். குறிப்பாக அது கல்விக்கும் இல்லை கலைகளுக்கும் ரொம்பவே பொருந்தும். விஜயதசமி அப்படின்றது அந்த கலைகளுக்கும் சரி கல்விக்கும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான நாள், சிறப்பான நாள். இந்த நாளில் தினமலரும் வேலம்மாள் வித்யாஸ்ரம் பள்ளிகளும் சேர்ந்து ரொம்ப அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அரிச்சுவடி ஆரம்பம், ஆனா ஆவண்ணா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க முதல்ல அந்த மாதிரி ஒரு கல்வி பயணத்தை, அது ஒரு நீண்ட பயணம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பயணத்தை தொடங்குற அந்த நாள் ரொம்ப ஒரு அழகான சிறப்பான நாளாக இருக்கணுன்றதுக்காக இந்த விஜயதசமி நன்னாளை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி இந்த அரிச்சுவடி ஆரம்பம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே, அதாவது தங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை இந்த உலகத்தில். அதனால் அவங்களுடைய குழந்தைங்களுடைய அந்த கல்வி அப்படின்ற ஒரு பெரிய பயணத்துடைய அந்த முதல் நாள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள் அவங்க எல்லாருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த நாளை ரொம்ப சிறப்பான நாளை ஆக்கி கொடுக்கறதுக்காக தான் தினமலரும் நம்ம வேலம்மாள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து இந்த அற்புதமான இனிஷியேட்டிவை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பெற்றோர்கள் அவங்களுடைய குட்டி குட்டி குழந்தைங்களை அழகழகாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களை எல்லாமே மேடைக்கு அழைத்து ஒவ்வொரு குழந்தையும் அழகான அந்த நெல்லில் ஆனா ஆவண்ணா எழுதுறதுக்கு நாங்கள் எல்லாருமே சில சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கும் இதில் கலந்துக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா வித்யாரம்பத்தை இந்த மாதிரி கல்வி சம்பந்தமான ஒரு அழகான இனிஷியேட்டிவில் நாமளும் ஒரு பாட்டாக இருக்கிறதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி இந்த கல்வி பயணத்தை ஆரம்பிக்கிற அந்த குட்டீஸ் எல்லாருக்குமே நம்மளுடைய பெஸ்ட் விஷஸ். தினமலர் வேலம்மாள் ஜென் கிட்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு அரேஞ்ச் பண்ணி சின்ன குழந்தைங்களுடைய பிற்காலத்தினுடைய நன்மையை இந்த காலத்திலேயே அறியும்படி ஆனா ஆவண்ணா சொல்லி கொடுத்து தமிழினுடைய ஆர்வத்தையும் அந்த மனசில் புகுத்தி தமிழின் முக்கியமாக கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் சிறந்த பர்சனாக வர்றதுக்கு அது நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தினமலர் எடுத்துட்ட ஒரு முக்கிய நிகழ்ச்சி ஒவ்வொரு பள்ளியிலும் இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா ஐ திங்க் தமிழ்நாடு இன்னும் மேலும் சிறந்து விளங்குவதற்கு தினமலரும் வேலம்மாள் நியூ ஜென் என்ற கிட்ஸ் அந்த பகுதி ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டாயமாக பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு தமிழ்நாட்டு மிகப்பெரிய நிலையை அடையும் என்பதற்கு ஒரு விதமான சந்தேகம் இல்லை. வேலம்மாள் நியூஜென் கிட்ஸும் தினமலரும் இணைந்து நடத்தும் இந்த ஆனா ஆவண்ணா அரிச்சுவடி ஆரம்பம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரோக்ராம். என்னென்னா முதல்ல நம்ம இப்போ இருக்கிற நிறைய இடத்துல இது கிடையாது. காலேஜோ ஸ்கூலோ வந்தாங்கன்னா நேராக அட்மிஷன் அப்படி தான் இருக்குது. பட் இந்த ஆனா ஆவண்ணா உட்காந்து நெல்லில் எழுத வைக்கிறதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எங்களுக்கும் நிறைய குட்டீஸோடு இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வேலம்மாள் நியூஜென் கிட்ஸ் அமைப்போடு சேர்ந்து தினமலர் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வராங்க. குழந்தைகள் மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அக்கறை இருக்குன்றத இது ஒரு உதாரணமாக சொல்லலாம். தினமலர் பத்திரிகை நடத்தக்கூடிய சிறுவர் மலர், அது சம்பந்தமான பட்டம் முதலான இணைப்புகளோடு குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறை ரொம்ப அழகாக வெளிப்படுது. இந்த இதில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த உங்கள் டீம் ஒர்க்கு ரொம்ப அட்டகாசம். முக்கியமாக அந்த தினமலர் குரூப்பில் எல்லோரும் ஆரம்பத்துலேருந்து பேர் குறிப்பிட்ட சொன்னதுலேருந்து வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்து திரும்ப ட்ராப் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ அற்புதமான ஏற்பாடு. உங்களுக்குள்ள உண்டான ஒரு ஒற்றுமையான ஒரு பங்களிப்பை நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து நான் குழந்தையே ஆகிட்டேன்னு சொல்லலாம். தினமலர் வேலம்மாள் நியூஜென் கிட்ஸ் ஸ்கூல் இணைந்து நடத்தும் இந்த
ஆனா ஆவண அரிச்சுவடி ஆரம்பம் ஒரு சிறப்பான ப்ரோக்ராம். நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து பார்க்குறப்போ விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகள் வந்து இந்த ஸ்கூலிங் ஆரம்பிக்கிறாங்க, எழுத படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டு நம்ம நாட்டில் இருந்து வர வழக்கம். அண்ட் இந்த ப்ரோக்ராமை இந்த காலத்துலேயும் வந்து சிறப்பாக தினமலரும் வருஷம் செஞ்சிட்ருக்காங்க. அண்டு வேலம்மாள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறையா கிட்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து அவங்க எஜுகேஷன் பார்ட்டை வந்து ஃபார்மலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் இது வந்து சிறப்பாக வருஷம் விடாமல் வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் சார்பாகவும் தினமலருக்கும் வேலம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் நாகை முகுந்தனுடைய வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, வேலம்மாள் நியூ ஜெனரேஷன் கிட்ஸ் மற்றும் தினமலரும் இணைந்து வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வித்யாரம்பத்தை 2 வயது முதல் அல்லது 3 வயது முதல் ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பாரம்பரியத்தை, அந்த பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தினமலர் முழு முயற்சி எடுத்து இத்தகைய அற்புதமான வித்யாரம்பம் நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். காரணம், அதாவது சிறிய வயதிலேயே ஒழுக்கமும் கட்டுப்பாடும் வந்தது என்று சொன்னால்தான் அது காலத்திற்கும் நிற்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் தினமலரின் இந்த முயற்சியை நாம் வெகுவாக பாராட்ட வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். அந்த காலத்திலலாம் என்ன செய்வாங்க, அப்படி வெண்ணெய் எடுக்கணும்னு சொன்னாக்க தயிர் கிடைப்பதற்கு அதிகாலை நேரத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த சூரியன் உதயமானதற்கு பிறகு வெண்ணெய் திரண்டு வராது. ஆகையினால் அதிகாலையில் வெண்ணெய் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தயிர் கிடைப்பது அதிகாலையில் தான் செய்வார்கள். அதை போல ஆரம்பத்திலேயே 2 அல்லது 3 வயதிலேயே இத்தகைய ஒழுக்கமான கல்வியை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் வருங்கால சமுதாயம் நன்றாக இருக்கும் என்ற வகையில் செயல்படுகின்ற இந்த வித்யாரம்ப முயற்சியை வெகுவாக பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். சென்னை சூரப்பேட்டு இந்த வேலம்மாள் ஸ்கூலுக்கு தினமலர் பேப்பர் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஆனா ஆவண அரிச்சுவடி அந்த எழுதுறதுக்காக பேரனை கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே அறிஞர் பெருமக்கள்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பாக ஞானசம்பந்தன் சார், அது எனக்கு ரொம்ப பெருமை. அவர் கையால் குழந்தைய அந்த அரிச்சுவடி எழுத வச்சது. தினமலருக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தினமலர் பத்திரிகையில் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேறு எந்த பத்திரிகையும் எந்த ஊடகமும் செய்யாத ஒரு செயல். தினமலர் வந்து குழந்தைங்கள் மேலே அக்கறை கொண்டு அது முதல் அரிச்சுவடி வந்து நல்லா இருக்கணும், குழந்தைங்களுடைய ஆரம்ப எழுத்தறிவு அப்படிங்கிறது முக்கியம். அதை செவ்வனை செய்து தினமலர். நன்றி தினமலர் பத்திரிகைக்கும் வேலம்மாள் இந்த வித்யாசிரமம் பள்ளிக்கும். இந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து தினமலர் நாளிதழோட விளம்பர அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். எங்கள் குழந்தைய வந்து இன்றைக்கி விஜயதசமி அன்னைக்கு நல்ல நாள்ன்றதுனால வந்து ஆனா ஆவணான்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரப்படுத்தினாங்க. இந்த விளம்பரத்து மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜயதசமி கல்விக்கு உகந்த நாள். இந்த நன்னாளில் இந்த தினமலர் மூலமாக வந்து இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகள் எல்லாம் பயனடைஞ்சாங்க. சீஃப் கெஸ்ட்டு சார் ஞானசம்பந்த சார் வந்தார். நிறையா வந்து இந்த காலத்தில் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி நிறையா வந்து அறிவுறுத்தல் கொடுத்தாரு. அந்த அறிவுறுத்தல் மூலிமா வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து புதுசாக அப்சர்வ் பண்ணோம். இந்த விழா ஏற்பாடு செய்த தினமலருக்கும் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. சூரப்பேட் அடுத்து படப்பை வேலம்மாள் வித்யாஷ்டம் பள்ளியில் தினமலர் அரிச்சுவடி ஆரம்பம் விழா சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. அனைவருக்கும் வணக்கம். தினமலர் நாளிதழும் வேலம்மாள் வித்யாசிரமம் கல்வி குழுமங்களும் சேர்ந்து முன்னெடுக்கும் ஆனா ஆவண்ணா வித்யாரம்பம் இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வி மிக மிக முக்கியம். நாம் பார்த்துருப்போம், ஒரு குடும்பம் வறுமையில் இருந்தால் அதில் யாராவது படித்தால் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறி மிக மிக செழுமையான நிலைக்கு அந்த குடும்பம் வரும்.
ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு கூட கல்வி முக்கியம். அதிலும் இளைஞர்கள் யுவதிகள் கற்றவர்களாக கல்வி கேள்விகளில் சிறந்திருக்கும் பொழுது அந்த தேசம் மிக உன்னதமான நிலையை அடையும். வளர்ந்த நாடுகள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பல நாடுகள் கல்வியில் முக்கியத்துவம் அதற்கு அளித்ததினால் அந்த இளைஞர் யுவதிகள் குழந்தைகள் படித்து அவர்களுடைய நாட்டை தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வின் மூலமாக பல குழந்தைகளுடைய கல்வி பாதையில் அவர்கள் அடி எடுத்து வைக்கிற முதல் அடி இன்று ஆரம்பமாகிறது. அதற்கான ஆயத்த பணிகளை, அதற்கான அற்புதமான தளத்தை தினமலரும் வேலம்மாள் வித்யாசிரமம் கல்வி குழுமங்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றன. இதில் பிற ஆளுமைகளோடு இணைந்து நானும் பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள், அவருடைய பெற்றோருக்கு பாராட்டுக்கள். அவர்கள் எல்லோரும் படித்து வளர்ந்து தேசத்தை உன்னதமான ஒரு முதன்மையான தேசமாக இந்தியாவை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே படப்பையிலே வேலம்மாள் வித்தியாசத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அரிச்சுவடி என்கிற நிகழ்ச்சி, இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கையை பிடித்து மஞ்சளாலே நெல்லுக்குள்ளே ஆனா என்று நான் எழுதியது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம். எத்தனையோ பிள்ளைகளுடைய கல்வி வாழ்விலே நாம் துவக்கி வைக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. காலமெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த ஏற்பாடுகள் இவ்வளவு அருமையாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. வேலம்மாளும் தினமலரும் இணைந்தால் கேட்க வேண்டுமா? இரண்டு மாபெரும் நிறுவனங்கள் இணைந்து இந்த அருமையான ஒரு விஜயதசமி நாளிலே எத்தனையோ பிள்ளைகளுடைய கல்வி வாழ்விலே ஒளியேற்றி வைக்கிற ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மனசுக்கு அவ்வளவு நிறைவாக இருக்கிறது. நான் எல்லாம் ஒரு சராசரி மாணவனாக இருந்தாலும் பின்னாலே இதை உணர்ந்து நன்றாக படித்தேன். அதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு கல்வி வாழ்விலே ஒரு குறிப்பிடத்தகுந்தவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் என்னை வழிநடத்தி சென்றார்கள். குறிப்பாக என்னுடைய ஆசிரியர் சுப்பிரமணியன் அவர்கள், லட்சுமண சர்மா அவர்கள் போன்றவர்களுடைய வழிநடத்தலால் இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறேன். எனவே வாழ்க்கையிலே கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நான் நன்கு உணர்ந்தவன். அந்த துவக்க விழாவிலே இங்கே கலந்து கொள்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னோடு பல பெருமக்கள் இன்றைக்கு கல்வி வாழ்வை துவங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு மன நிறைவான நாள் என்று நான் சொல்லுவேன். எவ்வளவோ நேரங்களிலே திரையரங்குகளே செலவழிக்கிறோம், கடற்கரைகளை செலவழிக்கிறோம், பொருட்காட்சிகளை செலவழிக்கிறோம். அவையெல்லாம் சிறிது நேர மகிழ்ச்சியாக இருக்கின்றன. ஆனால் இந்த நிகழ்வு இருக்கிறது, அது ஒரு வாழ்நாள் மகிழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். உண்மையிலே மன நிறைவோடு முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நல்ல விஜயதசமி நன்னாளில் இன்னைக்கு தினமலர் பத்திரிகை, தினமலர் நாளிதழ் குரூப்பு தன்னுடைய 75வது ஆண்டை கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு சிறப்பான நேரத்தில் வேலம்மாள் கல்வி நிறுவனத்தோடு சேர்ந்து விஜயதசமி அன்னைக்கு ஆனா ஆவண்ணா என்னும் அக்ஷர வித்யாரம்பம் நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. வேலம்மாள் ஸ்கூல் ஒரு பெரிய ஒரு ஆலவிருட்சம், நூற்றுக்கணக்கான பிரான்ச்சஸ் இருக்கு. அதே மாதிரி தினமலர்ன்ற பத்திரிகையும் அது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். 2 ஆலமரமும் சேர்ந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தல் அப்படிங்கிற அதுக்கு பேர் வித்யாரம்பம்னு பேர். இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க விஜயதசமி நன்னாளில். அதுல படப்பையில் இருக்கிற ஒரு வேலம்மாள் ஸ்கூல்ல நடந்த இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டது. அதில் என்ன ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. லேனா தமிழ்வாணன் சார் வந்திருக்காரு. இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி. கல்விக்கு ஆற்றக்கூடிய ஒரு பெரிய சமூக பணி, கல்வி பணி சமூக பணி ரெண்டும் சேர்ந்து சிறப்பாக இந்த வேலம்மாளும் தினமலரும் இதை செய்துட்டு இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி வருடம் தொடர்ந்து இதை பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் விஜயதசமி தான் கல்வி கற்க ஆரம்பிக்கணும். வெள்ளைக்காரன் மார்ச்லேருந்து ஏப்ரல் ஜூன்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை மாற்றிட்டாங்க. இப்போல்லாம் ஸ்கூல்லாம் எப்போ திறக்கிறாங்க அப்படின்னா ஜூன் ஜூலையில் திறக்கிறாங்க. மார்ச்சில் பரீட்சை வச்சு ஏப்ரலில் மூடிடுறாங்க. அதுக்கு முன்னால் விஜயதசமி அன்னைக்கு தான் கல்வி கற்க ஆரம்பிக்கணுன்ற அந்த ஒரு நியதி இருந்தது. விஜயதசமின்னா அன்னைக்கு எல்லாரும் படிக்க ஆரம்பிப்பாங்க, ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பழைய கல்ச்சரை மீட்டெடுக்கிற விதத்தில் இந்த வேலம்மாள் பள்ளிக்கூடமும் தினமலரும் சேர்ந்து விஜயதசமியை சிறப்பாக கொண்டாடுறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய குழந்தைங்க சேர்ந்தாங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
வணக்கம், நான் பிரியதர்ஷினி பேசுறேன். இன்று ஒரு சிறப்பான நாள், விஜயதசமி, வித்யா ஆரம்பத்திற்கு உகந்த நாள். இந்த உகந்த நாள்ல மிகச் சிறப்பாக கல்வியாக பயிலவும், கலைநயத்தோடு கல்வி பயிலவும் வேலம்மாள் மிக உகந்த இடம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருடமும் வேலம்மாள் பள்ளிக்கூடம் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு வருடமும் இங்க இந்த குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பிக்கும் அந்த நாளில் நானும் அவர்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் கூட. நம்ம தொன்மையான பழமையான பன்மையான பல சம்பிரதாயங்கள், சில சடங்குகள்னு கூட சொல்லலாம், அதை மீட்டெடுத்து அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அதை மறுபடியும் எதுக்காக செய்யறோங்கிறத அழகா அவங்களுக்கு புரிய வச்சு, இன்று புதிய இளம் பெற்றோர்கள், குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது பெற்றோர்களும் சின்ன வயசாதான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அது புரியும் வகையில ஒரு கல்வியோட ஆரம்பத்தை இப்படி கோலாகலமா நிகழ்த்துறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வழக்கம் போல இது தினமலர் பதிவு செய்யறாங்க, அவர்களுக்கும் ஒரு நன்றி. சூப்பரா கண்டக்ட் பண்ணிருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. மேம் பிரியதர்ஷினி மேம் அவங்க கையில் தான் தம்பிக்கு ஆஃப் கொடுப்பாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்கூலில் பையனுக்கு சேர்க்கணுன்ற ஒரு ஆசை வருது. வேலம்மாள் வித்யாசிரமில் ஆனா ஃபங்க்ஷன் நடக்குது, தினமலர்ல போஸ்ட் ஆட் பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துருக்கோம். இங்கே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழோட சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கையால் போட்டாங்க. படப்பை வேலம்மாள்ல தினமலர் நடத்துகிற ப்ரோக்ராம் கலந்துருக்கு. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கு. பாப்பாவுக்கு இன்னைக்கு நாங்கள் அரிச்சுவடி ஆரம்பிச்சோம். கிழக்கு தாம்பரம் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளியில் அரிச்சுவடி ஆரம்பம் நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. வணக்கம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய இந்த அச்சர அபியாசம் நிகழ்ச்சி இன்று தினமலர் சார்பாக சங்கர வித்யாலயா குளோபல் பள்ளியில் நடைபெற்றிருக்கிறது. இன்று விரல் பிடித்து எழுதப்பட்ட குழந்தைகள் நாளை இந்த உலகத்தை விரல் பிடித்து அழைத்து செல்வார்கள். ஏனென்றால் இங்கே அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதமானது மிக உயர்ந்தது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது திருக்குறள். அகரத்தை முதலாக கொண்டே எழுத்துக்கள் தொடங்குகின்றன. அப்படிப்பட்ட அகரத்தை இங்கே எழுதத் தொடங்கி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சியாக இது அவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. தினமலருக்கும் அவர்களோடு இணைந்து இந்த பணியை செய்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தினமலர் பத்திரிகையின் சார்பாக கிழக்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சங்கர வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் அக்ஷராபியாசம் என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் எங்கள் பெற்றோர்களுடன் அவர்கள் இந்த அக்ஷரங்களை ஒன்றொன்றாக எழுதி இறைவனுடைய திருவுருளை பெறுகின்ற வகையிலும் அவர்கள் வாழ்க்கை செம்மையாக சிறக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், வாழ்விலே உயர வேண்டும் என்கின்ற நல்ல அடிப்படையின் காரணமாக இந்த முயற்சியானது தினமலர் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் அளிக்கின்றது. இத்தகைய முயற்சி ரொம்ப புதுமையாக இருக்கின்றது. அதே சமயத்தில் நம்முடைய பாரம்பரியமான ஒரு பழக்க வழக்கத்தை மீண்டும் கொணர்ந்து அதை சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றது தினமலர் அப்படிங்கிறதுக்காக அந்த பத்திரிகை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பாராட்டலாம். மிக சிறப்பான இந்த நிகழ்வினை
நிகழ்விலே நான் பங்கு பெற்றது என்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்ற. அதற்காக மீண்டும் தினமலர் பத்திரிகைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தினமலர் வாசகர்கள், நேயர்கள், இங்கு அமர்ந்திருக்கும் சங்கரா வித்யாலயா பள்ளியினுடைய அனைத்து வித்யாரம்பம் ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளின் பெற்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு ஒரு வெற்றியான திருநாள். விஜயதசமி என்ற வார்த்தைக்கு வெற்றி என்றுதான் அர்த்தம். அந்த வெற்றியான திருநாளிலே அருமையாக தினமலர் நிறுவனம், தினமலர் பத்திரிகை அழகாக ஒரு அரிச்சுவடி ஆரம்பம் என்ற அக்ஷராபியாசத்தை ஆரம்பித்து இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதில் கலைமாமணி பாரதி திருமகனாகிய நானும் வில்லிசை கலைஞராக வந்து கலந்து கொண்டதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். தினமலர் என்பது அன்றாடம் நம் காலையிலே நம்முடைய கைகளில் தவழும் அஞ்செழுத்து மந்திரம் என்றுதான் நான் பொதுவாக சொல்வது வழக்கம். அந்த அஞ்செழுத்து மந்திரம் இன்றைக்கு அரிச்சுவடி ஆரம்பம் என்ற இந்த ஒரு அற்புதமான குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசத்தை ஆரம்பிக்கும் நெல்லிலே ஆனா ஆவண்ணா என்று மஞ்சள் துண்டாலே எழுதி ஆரம்பிக்கும் வெற்றியை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்கள் ஆரம்பித்திருக்கும் இந்த கல்வி பணி மேன்மேலும் இந்த குழந்தைகள் எந்த நாடுகளுக்கு சென்றாலும், எந்த ஊர்களுக்கு சென்றாலும், எத்தனை கல்வித்துறைகளிலே பதவிகள் பெற்றாலும் அத்தனை வெற்றிகளுக்கும் இந்த தினமலர் அரிச்சுவடி ஆரம்பம் என்று நடத்திய நிகழ்ச்சியும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாம் எல்லோரும் மறுக்க முடியாது. அதே போல் இந்த பள்ளி இடம் கொடுத்து எத்தனை குழந்தைகள், சுமார் 100க்கும் மேலான குழந்தைகள் வந்து செய்யும் போது நாங்கள் 5 உள்ளங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உதவிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. தினமலரோட இந்த வித்யாரம்பம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கு வந்து இந்த நவராத்திரியில துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினு மக்களுக்கு தேவைப்படுற சக்தி, அதே மாதிரி பொருளாதாரம், நல்ல ஒரு அறிவு, இது எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த 3 தேவிகளுடைய ஒரு ஒட்டுமொத்த கலவை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த சக்தி இந்த விஜயதசமி. இன்னைக்கு வந்து குழந்தைங்க அதை அற்புதமா இன்னைக்கு அதை ஆரம்பிக்கிற எல்லா விஷயமுமே சக்சஸ் தான் அவங்களுக்கு. அதுலேயும் முக்கியமா பேரண்ட்ஸோட சேர்ந்து, அப்பா அம்மாவோட சேர்ந்து அந்த குழந்தைகள் அதோடைய முதல் அரிச்சுவடி ஆயிலேருந்து ஆரம்பிச்சு நல்லபடியா அதை வந்து சான்றோர்கள்கிட்டேருந்து கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதனால அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா வரும். இது தொடர்ந்து இந்த தினமலர் ஒரு வருஷமும் இது ஏற்பாடு பண்றதுனால நம்மளுடைய பழமையான நம்மளுடைய கலாச்சாரமும் நம்பிக்கையும் தொடர்ந்து மக்களுக்கு நன்மை பயக்கும் கூடிய விதத்துல அது வந்து திரும்பி வலுப்பெற்று வருது. என்னுடைய வாழ்த்துக்கள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம தினமலர் குழுக்கும்.